ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஆண்டவரும் அவரே. ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஆண்டவரும் அவரே. இருக்கிறவரும் வருகிறவர் அதிகாரியும் அவரே. இருக்கிறவரும் வருகிறவர் அதிகாரியும் அவரே. கர்த்தராம் இயேசுவே ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஆண்டவரும் அவரே. ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஆண்டவரும் அவரே. இருக்கிறவரும் வருகிறவர் அதிகாரியும் அவரே. இருக்கிறவரும் வருகிறவர் அதிகாரியும் அவரே. கர்த்தராம் இயேசுவே மகாதேவனும் இன்றைய செய்தியின் தலைப்பு இப்படி செய்தது என்ன? இப்படி செய்தது என்ன? அது ஆச்சரியக்குறியாக வச்சுக்கணும், கேள்விக்குறியாக வச்சுக்கணும். இப்படி செய்தது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 21லிருந்து 25 வரை யாராவது நிறுத்தி இல்லாம சத்தமா வாசம். ஆதியாகமம் 29 வசனம் 21லிருந்து 25 வரை. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடிவர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமார்த்தி ஆகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவரிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரி ஆகிய சில்பாலை தன் குமார்த்தி ஆகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். இந்த சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னன்னா, யாக்கோபு 7 வருஷம் ராகேலை லவ் பண்ணாரு. ராகேலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் சொன்ன கூலி பிரகாரம் 7 வருஷம் ஆடு மேய்ச்சி. அப்படி ஆடு வச்சு அந்த 7 வருஷம் முடிந்த பிறகு அவங்க மாமாவை கூப்பிட்டு, மாமா 7 வருஷம் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு ஏற்பட்டார். சரிப்பா, நான் சொன்னபடி கல்யாணம் பண்ணிடுறேன்ட்டு ஊரெல்லாரும் கூப்பிட்டு எனக்கு விருந்தெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு சின்ன சிம்சன் நடந்துச்சு. அவர் ராகேலுக்கு தான் லவ் பண்ணார். ராகேலுக்காக தான் 7 வருஷம் வேலை செய்யுது. அப்போது காலையில் ஏற்று பார்த்தா ராகேல் இல்லை, லேயாளை சேர்த்து. அப்போ அவர் மாமாட்ட கேட்குறாரு, அந்த
25 வசனம் வாசிங்க. காலையிலே ஆ, இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு ம். லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். ஏன் எனக்கு இப்படி செய்தி? இந்த செய்தியின் தலைப்பு இப்படி செய்தது என்ன? இப்ப அதே கேள்வியை நான் யாக்கோபு கேட்க விரும்புறேன். இவர் என்ன பண்ணாரு? யாக்கோபு அண்ணனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் தந்திரமா வாங்கிக்கிங்க. அப்பா கிட்டையும் அப்பாவும் ஏமாத்திட்டாரு, அண்ணனையும் ஏமாத்திட்டாரு. நான் கேட்கிறவர், நீயா இப்படி செய்த? நீயா இப்படி செய்த? அதனால அவர் செய்ததுனால அவர் மாமா என்ன பண்றாரு? இவரை கேட்டார். இவருக்கு அவருக்கு ஏமாத்திட்டார் மாமா. ராகேலை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு லேயால கொடுத்தாரு. அப்போ சொல்றோம், இங்க பெரிய பொண்ணு போய் சின்ன பொண்ணு கொடுக்குறது வழக்கம்ப்பா, இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய ராகேலை கொடுத்தாரு. அப்புறம் வேற வழி இல்லாத அவர் மறுபடியும் 7 வருஷம் ஆரம்பிச்சார். அப்புறம் ராகேல் கிளம்பி ஆதியாகமம் 42 21 22 வாசிங்க. ஆதியாகமம் 42 21 22. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். 28 வசனம் அது. தன் சகோதரனை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். இங்க பாருங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். முதல்ல அண்ணமால என்ன பண்ணாங்க? யோசேப்புக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க. அப்பயே சொல்றான், இளைஞர் ஒன்றும் பண்ணாதீப்பா வேணாம்ப்பா. ஒருத்தன் சொல்றான், இல்லை அவன் சொப்பனக்காரன், அவன் காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண கூழியத்துக்கு போட்டாங்க. அப்புறம் எடுத்து வீட்டு போட்டாங்க. இப்போ அவர் எகிப்துக்கு வந்துட்டாரு. பெரிய ஜனாதிபதியா லெவலில் போயிட்டாரு. அப்புறம் அவர் பஞ்சகாலத்தை ஆண்டவர் அனுபவிச்சார். அவங்களே இவங்கிட்ட யோசிச்சுட்டு வந்து அப்புறம் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சு இவன் நம்மளும் தான்ட்டு அவங்க சாக்கில் என்ன பண்ண ஃபுல்லாக தானியத்தை கொடுத்து அவன் கொண்டாந்த காசையும் அதை வச்சு அமிச்சிட்டாங்க. அப்புறம் வயலில் போய் பிரித்து பார்க்கும்போது அவங்க காசை பயந்துட்டாங்க. 10 பேரும் பயந்துட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை ராஜா, நம்மளை அந்த எகிப்து ராஜா நம்மளை கைது பண்ணுவான், நம்மளை திருடர் ஆகிடுவான். பொழுது எல்லாம் மிரண்டு போயிட்டான். அது 28 வருஷம் வாசிங்க. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். தேவன் நமக்கு செய்தது என்ன? இவங்க பண்ணது சரியா? கூட பண்ண தம்பி என்னென்ன பண்ணாங்க, அது இவங்க பண்ணது சரியா? இவங்க பண்ணது தப்பு தான். 10 பேரும் பண்ணது தப்பு தான். இப்போ 10 பேரும் ஆடிட்டாங்க. இன்னைக்கு நம்மளை ஜெயிலில் போட்டுவோம், அடிமையாகிடுவோம், கொண்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் நம்ம தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6-9 வாசம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்கள் ஆகி 6-9 நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன்.
அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசரிட்டு, கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். இந்த 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டில் போய் பலரும் அங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது பாருங்க. தேசமே திண்டாகி போச்சு, தேசமே திண்டாகி போச்சு. அப்புறம் இந்த ஆலயத்தை தள்ளுவேன்றார், இந்த ஆலயத்தை தள்ளுவேன்றார். அதெல்லாம் பொண்ணை படிச்சு பாருங்க வாசிங்க. ஆலயத்தை அவரை கஷ்டம். தாவீது என்ன பண்ணாரு? கர்த்தர் செய்த எல்லா காரியங்களும் நினைச்சு அவர் ஆலயத்தை கட்டணும். ஆலயத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வெளியேறப்பட்ட எல்லா மரம், விளையாட்ட கற்கள் எல்லாம் வாங்கி போட்டது. அப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டு, நீ கட்டாதுப்பா, நீ ரத்தம் செந்தில கை, உன் புள்ள கட்டுவான், உன் புள்ள கட்டுவான். அதே மாதிரி சாலமோன் கட்டிட்டாரு. அது அந்த அப்பா அந்த ஆலயத்துல மகிமை நிரப்பிச்சு, காற்று நிரப்பிச்சு, புகை நிரம்பிச்சு, அதெல்லாம் அந்த சத்தத்தில் நீ வாசனை தெரியும். ஆனா அந்த ஆலயத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்ற, இந்த ஆலயத்தை தள்ளுவேன், இந்த ஆலயத்தை தள்ளுவேன். அப்புறம் கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன? இப்படி செய்தது ஏன்னா அதுக்குள்ள அந்த ஆலயம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. வேற நாட்டம் சண்டை போட்டு தரமட்டம் ஆகிட்டான், தரமட்டமா ஆகிட்டான். சாலமோன் கட்டின தேவாலயம் தரமட்டம் ஆகிடுச்சு. எவனோ அந்த பொருளை கழி கொடுக்குறான், ஒரு கல்லுக்கு அடியிலும் தங்கம் வச்சுக்கிறான், அவன் தரமட்டம் ஆயிடுச்சு. இன்றைய வரைக்கும் அந்த தேவாலயம் பிரச்சனைக்குரிய இடமா இருக்குது. அதுக்காக யூதர்கள்லாம் அந்த அதே மாதிரி அதே இடத்துல கட்டணும்லாம் பாதி முஸ்லீம் கையில் இருக்கு, அரபு கையில் இருக்குது. ஆனால் நான் விட மாட்டேன்றான். இப்போ பங்காளி சண்டை வந்துருக்குது. கட்டுவாண்டி தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க கட்ட விட மாட்டேன், ஜீவோவால் கவர்மெண்ட் அனுமதிக்கல. இது போராட்டமாக தான் இருக்கு. ஆனால் அது ஆணுடைய வருகையின் போது கட்டப்படணும்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த ஆலயத்துக்கும் இந்த தேசத்துக்கும் இப்படி செய்தது என்ன? நம்ம காலையில் இந்த 26ஆம் சங்கீத மாசத்து ஆலயத்திற்கு தான் நம்ம பேசணும். ஆலயத்தை அசட்டை பண்ணக்கூடாது, ஆலயத்துக்கு டைமுக்கு வரணும், ஆலயத்துக்கு ஆண்டவரை மையப்படுத்தணும், ஆண்டவரை தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை மக்களை கனப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய ஊழியர்களை கனப்படுத்த வேண்டும், ஆலயத்தை கனப்படுத்த வேண்டும். நம்ம தியானம் பண்ணது தப்பு இல்லை. ஆனால் எவ்வளோ பிரயாசம், எத்தனையோ வருஷம் காலம் அந்த எஸ்லேம் தேவாலயத்தை கட்டுறதுக்கு பிரயாசம் கட்டி முடிச்சிட்ட பிறகு அங்கே தவறுகள் நடந்துச்சு, தவறுகள் நடந்துச்சு. என்னென்ன தவறு நடந்து இப்போ பார்க்கலாம். சாலமோன் தான் கட்டார், சாலமோன் தான் கட்டி முடிச்சார், அவர் தான் பிரதிஷ்டை பண்ணார். அங்க மகிமை நிரம்பிச்சு, புகை நிரம்பிச்சு ஆலயம். ஆனாலும் அதுக்கப்புறம் ஏன் இந்த நிலைமை அந்த ஆலயத்துக்கு வந்தது அப்படின்ட்டு இப்ப நம்ம சில வசனங்களை தியானிப்போம். 1 ராஜாக்கள் 11:1. 1 ராஜாக்கள் 11:1. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய சாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். என்ன பண்ணிட்டாரு? ராஜாவான டெம்பிள பார்வோன் குமார்த்தியை லவ் பண்ணி பார்வோன் குமார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்நிய ஜாதியோட கலக்கலாமா யூதன் போய் என்ன பண்ணிட்டாரு? ராஜா ஆயிட்டாரு, எது ஒன்றும் செய்யலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு?
பார்வோன் குமாரத்தியை கல்யாணம் பண்ணது தப்பு. அது மட்டும் இல்லை, அந்நிய ஜாதியாரும் அது வாசம் மறுவாசம் ராஜாவாகிய சாலமோன் 11:1-2 ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். ஏன் ஆசை வைக்கிறீங்க? அவன் கிட்ட 700 மனைவிகளும் 300 மறுமணி ஆட்டணும். 1000 பொண்டாட்டி. அது ஆசைன்னா அது ஒரு 700 மனைவிகளும் 300 மறுமணி ஆட்டணும். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அடுத்தது பாருங்க, அவன் ஆசை வச்சது தப்பு. அடுத்தது 1 ராஜாக்கள் 11:3 வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். கர்த்தர் சொல்லி இருந்துன்னு வருமா? 4 வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. கர்த்தர் சொல்லி இருந்தோம், இவர் என்ன பண்ணிட்டாரு? ராஜா வாச்சே எந்த தப்பும் தாராளமா செய்யலான்ட்டு 2வது வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். இருதயத்தை சாய பண்ணுவார்கள். அப்புறம் சொல்லி இருந்தோம், கர்த்தர் சொல்லி இருந்தோம். என்ன பண்ணாரு? சட்டம் பண்ணாதுதான் 700 மனைவியும் 300 மறுமணியாட்டி கல்யாணம் பண்ணி. இதெல்லாம் பார்த்து தான் அதுல தான் அவனுடைய இருதயத்தை சாய பண்ணினார். அவனுடைய இருதயத்தை அந்த பக்கம் சாய வச்சிட்டார். எந்த பக்கம்? உண்மையான தெய்வத்தை விட்டு விக்கிரகத்துக்கு பக்கம், விக்கிரகத்தினார அந்த பக்கம் சாஞ்சிட்டார். வேற வழியே இல்லை. ஏன்னா பொண்டாட்டி பேசி கேட்கணும். 300 பேர் லவ் பண்றாரு, 700 பேர் வேற. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? சாலமோனை அப்படியே அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்து தான் இன்னொரு வசனம் இருந்தாரு, அப்பாவை போல உத்தமமா இருக்கவில்லை. தாவீது ராஜா உத்தமமா இருந்தா கடவுள் பார்வையில, இவரே இல்லை. அடுத்த 4 வசனம் பார்க்கும்போது வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. முதல்ல ஆசை வச்சான், ஜாதிகளோட சம்பந்தம் வச்சான். இப்போ என்ன பண்றது? கர்த்தர் சொல்லி இருந்தும் கேட்கல. இப்ப இருதயத்தை சாய்ச்சிட்டான். இப்போ என்ன பண்றாரு? அப்பாவுடைய இருதயத்தை போல இவருடைய இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கட்ட போகிறவன் எவனும் பிரமித்து கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து மகிழ்ச்சியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கு இந்த ஆலயத்துக்கும் செய்தது என்ன என்று கேட்பார்கள். செய்தது என்ன? இப்படி செய்தது இப்போ மொழிக்கு வந்து எவ்வளோ ஆண்டவர் கிருபையாய் அவனை ராஜாவாக்கினார். ராஜாவாக்கிட்டார். நியாயமா சாலமோனுக்கு வர வேண்டியதில்லை அந்த பதவி.
ஒரு பெரியவனுக்கு தான் வரணும். அவனை என்ன பண்ண, அவன் தப்பு பண்ணிட்டான், தங்கச்சியை கெடுத்து விட்டான். அதனால என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு வர ராஜ்ய பாகத்தை சாலமோனுக்கு கிடைச்சிது. நியாயமா யாருக்கு வந்திருக்கணும்னா அவனை இன்னொருத்தனுக்கு தான் வந்திருக்கணும். அந்த பையனுக்கு தான் ராஜாவாக இருக்கணும். அந்த பட்டியல் படி அவன் தப்பு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான், தங்கச்சியே கெடுத்து விட்டான். அதனால என்ன பண்ணிட்டாரு, அந்த சான்ஸு அவனை கொண்டே விட்டாங்க. அதனால சான்ஸ் சாலமோனுக்கு வந்துச்சு. நீ உங்களுக்கு பை காட்ஸ் கிரேஸ் அந்த பதவி வந்துச்சு, அதை காத்துக்கொள்ள வேண்டாமா, அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? நான் தான் இருந்தாலும் ராஜாவோட 1000 மனைவியா? கொழுப்பு தானே இது, திமுரு தானே இது. 700 மனைவி 300 வயது பாட்டிவேன். அப்போ ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? ஆலயத்தை தள்ளி போட்டார். ஆலயத்தை தள்ளிட்டார். கட்டின கோயில் பண்ணுவாங்க. அந்த தள்ளி விட்டார், ஆலயத்தை தள்ளி விட்டார்னு காரணம் யோசிப்பாரு. எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு கட்டணும் அந்த ஆலயம். அந்த ஆண்டவர் தான் பண்ணிட்டாரு. அந்த ஆலயமே தவிடுபடி ஆயிடுச்சு. இன்னும் அது பிரச்சனை வந்தது. எத்தனை ஆயிரம் தெரியல. பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலத்தை ட்ரெஸ் பண்ணால் இது கொடுப்பாங்க. எத்தனை 1000 ஆண்டுகள் பிரச்சனைக்குரிய காரியமாகவே இருக்கு. அவனமா கட்டான் யூதன் கட்டியே திரும்பணும். அவனால் கட்ட கூட மாட்டான்ட்டு பாதி குடிச்சு வச்சுக்கணும். இது உலக யுத்தமாய் மாறதுக்கு வாய்ப்பு. ஆலயம் பிரச்சனை தான் எதுவாய் மாறும்போது உலக யுத்தமாய் மாறக்கூடும். அவன் விட மாட்டான். யூதன் கண்டிப்பாக விட மாட்டான். இது எஸ்ரேல் சாலமோன் கட்டின ஊர், சாலம் கட்டின சர்ச்சு. இங்கே பாபர் மசூதிக்கான சமாசாரம் மாதிரி அங்கே இருக்குது. அங்கே அந்த சமாசாரம். அப்போ ஆலயம் என்பது பசுத்தமாக இருக்குது. ஆலயம் என்பது நீங்களே அந்த ஆலயம், நீங்களே. அப்போ அதை அப்படியே விட்டுருங்க, அந்த கல் கட்டடத்தை விட்டுருங்க. இப்ப நீ நம்மள யாரு? ஆலயம். நம் தலையாரு கிறிஸ்து. நம்ம ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குது? அதான் கேள்வி. இப்படிப்பட்ட துரிச்சையோடு இருக்குதா, இல்ல பண ஆசையோடு இருக்குதா, பொருள் ஆசையோடு இருக்குதா? உன் இருதயமே ஆலயன்றார். உன் இருதயமே ஆலயன்றார். உன் சரீரம் எல்லாம் ஆலயம் தான். தலை ஒண்ணுதானே கிறிஸ்து. இதெல்லாம் ஆலயம். உன்னுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கு? அதான் கேள்வி. அதான் கேள்வி. பணாசை நிரம்பியதா இருக்கிறதா, பொருளாசை நிரம்பியதா இருக்குதா, உலக ஆசை நிரம்பியதா இருக்குதா, பெருமை நிறைந்ததா இருக்குதா, மற்ற இச்சையோடு இருக்குதா? இன்னைக்கு பிரச்சனையே நாட்டில் என்ன பிரச்சனை? பாலியல் தொலை தான் பிரச்சனையா இருக்கு. சின்ன பையன் விட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இப்போ எத்தனையோ கவர்மெண்ட் கூட ஏதோ சப்ப கட்டிட்டு இருக்கு. ஆனாலும் தியானம் நடந்துதான், தப்பெல்லாம் நடந்துதான் இருக்கு. ஆக உன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இங்க சரியா இருந்தா வானானா வானாதான், வேணும்னா வேணும்தான், வானானா வானாதான், வேணும்னா வேணும்தான். நான் ஒரு பிடியாம தெருவில் கடையில் உட்காந்து ஒரு தாத்தா வந்து பேத்தியை கொண்டு வந்தார். மா எதுனா வாங்கிக்கம்மான்னு நான் காசு கொடுத்துறேன். அப்புறம் அது என்னத்தையும் ஒரு எடுத்துச்சு. மாமா அது வானாமா, அது வானு எடுத்து வேற. தாத்தா செலக்ட் பண்ற பொறுப்பு எந்த உந்து இல்லை. தாத்தா செலக்ட் பண்ற பொறுப்பு எந்த உந்து இல்லை அப்படின்னு அவங்க தாத்தா. அப்போ சின்ன வயசுல இருந்து தான் ஒன்பது தான் செய்யணும்னு இருக்கும்போது பெரிய வயசான என்ன பண்ணுவாங்க? கீழ்படி மாட்டாங்க. எவனையாவது ஒருத்தர் புடிச்சு தான் கட்டிப்பாங்க. அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். இருதயம் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கு? பர்சனல் லைஃப்ல how are you? சில பேர் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க.
மாயமாலக்காரன் தான். சும்மா வெளியவே தெரியாது, வெளியவே தெரியவே தெரியாது. ஆக்சுவலி பார்த்தா அவர் செத்தாருன்னா 4 பொண்டாட்டி வந்து நிற்காங்க அழுகும். என் வீட்டுக்காரன் அழுகும். இந்த கருவியில் ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. ஒரிஜினல் இருந்து இங்கே தலைமாட்டில் உட்காந்து ஆகிருந்துச்சு. 3 டூப்ளிகேட் நிற்குது. ஏன் இந்த இருதயம் கெட்டு போய் இருக்கிறதுனால தான் பாவத்தை தண்ணி போல குடிக்கிறது. பாவத்தை தண்ணி போல குடிக்கிறது. ஆகவே சாட்சியா இருக்கும், சாட்சியா இருக்கும். சாலமோன் பாருங்க எவ்வளோ வல்லமையான, அவனை போல ஞானி யாருமே கிடையாது. அவனை போல ஞானி அந்த பேர் வாங்கிட்டாரு. ஆனா அவனை போல முட்டாளி யாரும் இல்லை. அவனை போல முட்டாளி இன்னத்துக்கு உங்க அத்தனை பொண்டாட்டி நாங்க 700 பொண்டாட்டி 300 வைப்பாட்டி. இன்னைக்கு செக்ஸ் தான் பண்ணிக்க உலகமா, செக்ஸ் தான் உலகமா. லாஸ் ஏஞ்சல்ஸ், அப்புறம் ஒரு நாங்க கலிபோர்னியா. ஏன் நான் எங்கள் 2 தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னத்துக்கு ஏன் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு காரியம்னா, அங்கே தான் அந்த மிகப்பெரிய நல்ல ஸ்டார்லாம் நடிகர்கள்லாம் தான் நடிகர்களா இருப்பாங்க. அங்கே வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக பெரிய பெரிய டாப் ஹோட்டலில் ஜாலியாக எல்லா பாவமும் செய்யணும், எல்லா பாவமும் செய்யணும். எவனாலும் பாவம் ஆண்டவர் என்ன பண்ண அக்னி போட்டார். அக்னியாங்க இப்போ அந்த அக்னி எப்படி வந்து தலை பிடிச்சிக்கிறாங்க. அந்த 2 ஊர்லேயுமே செக்ஸ் தொல்லை ஜாஸ்தி இருந்ததுனால, கல்யாணத்துக்கு ஜாஸ்தி இருந்ததுனால ஆண்டவரே பார்த்து அக்னி போட்டார். இப்போ அக்னி எப்படி வந்து கேட்கணும், ஊடே பற்றி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மேலத்தில் பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு கோரஸ் கற்றுக்கணும். என் கண்ணே நீ காண்பது என்ன, கண்ணே நீ காண்பது என்ன, ஏசப்பா மேலிருந்து தப்பாமல் பார்க்கிறார். என் கண்ணே நீ காண்பது என்ன விட்டு தலையில் காலம். ஆகவே மேல ஒருத்தர் பார்த்துருந்தார். அப்பா அம்மா உன்னை பார்க்கலன்னா கூட பரவாயில்லை, தாத்தா பாட்டி உன்னை பார்க்கலன்னா கூட பரவாயில்லை. இப்படி யார் பார்த்துக்கிறது? அப்பா பார்த்துக்கிட்டு மேல அவன் என்ன பண்ணுவார், ஏற்ற வேலையில ஒருத்தன் நீனாத்தான் மாயமாலம் படிக்கிட்டு பாட்டு பாடி ஜபம் பண்ணி அந்நிய பாஷெல்லாம் பேசினா கூட சரி, உன் இறுதியும் அவருக்கு தெரியும். எப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு அவருக்கு நல்லா தெரியும். ஒரு முறை எகவாரிசில ஒரு பேய் ஓட்டத்துக்கு வந்துச்சு. எல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த பேய் ஓட்டத்துக்கு இந்த பிலிவர்கள்லாம் போனாங்க. ஏய் நீ இந்த தட்டா பண்ணி போடா, என்ன வந்து ஓட்ட பார்க்குறேன் ஒவ்வாத்தனா போட்டு மானத்தை வாங்கிடுச்சு. அவன் செய்த தப்பெல்லாம் அது சொல்லுது. யாரு? பிலிவர்கள் செய்த தப்பெல்லாம் பேய் சொல்லுது. ஏய் நீ அங்க அந்த தப்பு பண்ணிட்டு வந்து என்ன பாடுவாங்க, அட்டி சேருப்பாரு. அப்படி இந்த பாரு, நீ வந்த பாரு, இந்த பைபிள் வேலைக்கு பாருங்க, நீ வந்து கேஸ். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதை. 2 பேரும் வேலை அவங்க 2 பேர் தான் வாங்கிட்டு ரொம்ப. நான் பார்த்துருக்கு என்ன ஒன்றும் சட் பண்ணுறது. எஃப்சி வேலை செஞ்சுட்டு இவ ஐயா ட்ரெஸ் அவள் தான் பார்த்து அவள் தான் அடிக்க போகுது. பார்த்தீங்களா, செவலுக்கு பேர் ஒன்று கொடுத்துருந்தாலும் சரியாக கொடுத்துருப்போம். ஆகவே அதான் சொல்ல ரத்த வருமாறு அடிக்கணும்னு. ஆகவே நம் பிசாசுக்கு இடம்படாது. பிசாசுக்கு ஒரு பொதுவாக நீங்களும் நானும் இந்த ஆலயத்தை கொடுத்து ஆலயத்தில் மகிமை நிரம்பின இடத்துல நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா எல்லாவற்றுக்கும் மேலா இருதயமே திருக்குள்ளதும் மகா ஏகமாய். இந்த இருதய சுத்தம் நமக்கு தேவை. இருதய சுத்தம் நமக்கு தேவை. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு
ஒருத்தர் அந்த வெள்ளை பண்ணி வளர்த்தார். ஒருத்தர் வெள்ளை பண்ணி வளர்த்தார். சின்ன குட்டிலேயே வளர்த்தார். வளர்த்த உடனே அதுக்கு வந்து பெட்ரூமு, ஏசி, கொசு வேலை எல்லாம் போட்டு நல்லா வளர்த்தார். அது நல்லா துண்ணு போடு. அது இதான் சாப்பிடும். எல்லாத்தையும் துண்ணு நல்லா கொழுன்னு வச்சு. சரி, ஒரு நாளைக்கு வெளியில் டூர் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்கள் வேனில் ஏற்றின்னு போனார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அங்கே போகும்போது ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அது ஒரு ஓரம் நிறுத்தினா அந்த ஓரத்தில் சேர் இருந்துச்சான். ஓரத்தில் இந்த பண்ணி பார்த்த உடனே ஒரே குஷி ஆகிடுச்சு. அது உடனே எகிரி குச்சிச்சு. எகிரி குச்சி பரவதான் பண்ணில. அந்த வளர்த்துறதுக்கு ரொம்ப விஷமாக போச்சு. ஐயோ, நாளாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைலேருந்து அந்த வளர்த்தனே கட்சியில் சேத்தில் போய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து திருப்பி வேனில் போட்டுங்க ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட போனார். போன உடனே, ஐயா திருப்பி இது சேத்தில் விழக்கூடாது, என்ன பண்ணணும் பண்ணிட்டு எத்தனை லட்சம் டாலருக்கு நான் கொடுத்துட்றேன், திருப்பி அது சேத்தில் விழாதபடி எதனா பண்ண ஐயான்ட்டு பண்ணி கொண்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட மாட்டாஸ்பத்திரி டாக்டர்கிட்ட விட்டேன். அவர் என்ன பண்ணார், யோசித்து பார்த்தாரு, என்னடா பண்ணுறது யோசித்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு செம்மறி ஆட்டை பூசி ஆற்று அதனுடைய இருதயத்தை தனியாக பிரிச்சுட்டு இந்த பண்ணியை ஆற்று இதனுடைய இருதயத்தை கடைச்சிட்டு செம்மறி ஆட்டை இருந்து அதில் பொறுத்திட்டார். செம்மறி ஆட்டை இருந்ததை அதில் பொறுத்திட்டு ஜாயின் பண்ணிட்டார். எல்லா கனெக்ஷனும் கொடுத்தார். அப்புறம் அது கொஞ்ச நாள் கொடுத்து அந்த ஒரு அது சுகமாகிட்டு கொஞ்ச நாள் சுகமாகிடுச்சு. திருப்பி அவர் என்ன பண்ணார், அது எந்த இடத்துல சேத்துல ஊஞ்சா அதை இவருக்கு கொண்டாரு பேங்க் ஏற்றின்னு போய் அங்கே விட்டால் அது அந்த சேத்தை அது கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஓனரை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வாயான்னு சொல்லிட்டு உன் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன், நீ வா அனுப்பிட்டேன். அப்புறம் அவன் கூப்பிட்டு இப்போ உன் பண்ணி இதே சேத்துக்கிட்ட வந்துச்சு, உழவையில் பண்ணான், சரியான சிகிச்சை பண்ணிட்டேன். சரியான சிகிச்சை நான் என் பீஸை கொடுத்துன்னு நான் வாங்கிக்கிறேன். இப்போ அங்கே என்ன நடந்துக்குது, இருதய மாற்றம். இருதயம் மனம் மாறணும். நீ மனம் மாறத மயமால காட்டுன ஒரு நாளைக்கு ஆபரேஷன் தான். யாரை ஏமாத்த ஆண்டவரை நீ ஏமாத்த கூடாது. கடைசியில் என்ன பண்ணி திருப்பி உழவே இல்லை. ஆட்டு இருதயம் வந்து நல்ல இருதயம், பன்னி இருதயம் வந்து சேத்துல பரவல இருந்தான். நம்முடைய இருதயம் பன்னி இருதயமா செம்மறி ஆட்டு இருதயமா? விஜயன் இருதயம் ஒரு புஸ்தகம் இருக்குது, தயவுசெய்து வாங்கி படிக்கணும். விஜயன் இருதயம் விஜய் இருதயத்தில் என்னென்ன இருந்ததெல்லாம் அதில் இருக்குது. எங்க இருந்தாலும் வாங்கி படிக்கணும். ஆகவே மனம் திரும்புதல் அவசியம். நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவாய். ஆகவே நீ மனம் திரும்பிட்டா உங்களுடைய இருதயம் ஆலயமாக மாறும். இந்த இருதயம் ஆலயமாக மாறும். ஆலயமாக மாறினா அர்த்தம் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாம் அதுதான். ஆலயத்தினருக்கு வரும் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆலயத்தினா ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான். ஆனால் உன்னுடைய இருதயம் மாறும். உன்னுடைய இருதயம் மனம் தர்மம். யோவான் சாமியோட முதல் புத்தகம் மனம் தர்மங்கள் பரலோகராஜ்யம் சமீபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் புத்தகம் மனம் தர்மங்கள் பரலோகராஜ்யம். மனம் தர்மாமல் போனா அப்படியே கெட்டு போவோம். அப்படியே ஆகவே இந்த வர நாட்கள்லாம் பார்க்கும்போது ஆலயம் பெருசு இல்லை, பெருசே இல்லை. அப்ப சாலமன் கட்டின தேவாலயத்தை தள்ளுவேன்ட்டார். இதெல்லாம் நமக்கு என்ன ஆலயம்? இன்னைக்கு ஆலயத்தில் சில பேர் இந்த ஆலயத்தில் மெம்பர், அந்த ஆலயத்தில் அந்த சர்ச்சில் அதை பெருமையை பீத்திங்கிறாங்க. எல்லாம் எங்க போவாங்க தெரியுமா? நீ ஆலயத்தை பீத்திங்கன்னா ஆலயத்துக்கு பெருசா நினைச்சு எங்க போவேன்? உன் ஆலயம் இருந்தீங்கம்மா, எங்க ஆலயம் கெட்டு போய்க்குதே, பெருமையெல்லாம் நிறைஞ்சிருக்குதே. முன்னெல்லாம் வந்து பேர் கிறிஸ்தவம் தான், இப்பெல்லாம் பெருமை கிறிஸ்தவம் தான் ஜாஸ்திக்கிறாங்க. என்ன கிறிஸ்தவம்? பெருமை கிறிஸ்தவம் ஜாஸ்திக்கிறாங்க. ஐயோ, அவங்க நடக்கணும் நிறைய ப்ரௌடு பார்த்தாயப்பா சாமி. ஆயுதரிய கிறிஸ்தவ கூட
நாங்கள் தான் பசுத்துவம் சத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு பெருமை, எல்லாம் வாங்க மோட்சத்தில் பார்க்கலாம், நரத்தில் பார்க்கணும், மோட்சத்தில் பார்க்கலாம்னு பார்க்கணும். அங்கே போனால் தெரிஞ்சு சாயம் வெளுத்துரும், அங்கே போனால் சாயம் வெளுத்துரும். ஆகவே அன்பானவர்களே, இன்னைக்கு ஆலயத்தை குறித்து செய்தி ஆண்டவர் 26 சங்கீதத்தில் பேசினார். எனக்கு அந்த ஏவுதல் கொடுத்தார். இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன? அதே கேள்வி நம்மள கேட்போம். இந்த ஆலயம் கெட்டு போயிருந்தா, உன்னுடைய ஆலயம் கெட்டு போய் மாயமாக பண்ணி சும்மா பிலிம் காட்டினீங்கன்னா அந்த ஆலயமும் ஒரு நாளைக்கு அபாலிஷ் ஆகிடும். அந்த ஆலயம் ஒரு நாளைக்கு அபாலிஷ் ஆகிடும். இங்கே நீங்கள் ஜூன் பித்தெல்லாம் காட்டலாம், ஐயோ 10 பேர் அண்ணா பேச்சு எப்பா சாமி அந்நிய பாஷையாக பேசி கொட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா தெரு தண்ணி குழா தண்ணிக்கு வந்து அது வேற பாஷை பேசுகிறாங்க. குழா சண்டையில் அதே அம்மா வந்து வேசல் ஆலோசனை பிரசன் சொன்னார், அந்த ஞாபகம் வந்துச்சு. ஆலயத்தில் அந்நிய பாஷை பேசுமா, குழா சண்டையில் பார்த்தா அது வேற பாஷை மெட்ராஸ் பாஷை பேசுமா. அவர் பாட்டோட பாட்டார் அந்த அம்மா. ஆகவே இதெல்லாம் என்ன வருது? ஜூலி வித்து அந்நிய பாஷை பேசுங்க, எவ்வளோ ஏமாத்துறாரு. ஆண்டவர் ஏமாத்தலாமா? ஆண்டவர் ஏமாத்துறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மனம்தான் மாறணும், மனம்தான் மாறணும். மதம் மாறவே வேணாம், மதம் மாறவே வேணாம். மதம் எந்த மதத்துல இருந்துட்டு போ, மதம் ஒன்று ரசிக்கும். அது மதம்னா தெய்வம்னு அர்த்தம். மனம் மாறினா போகணும், மனம்தான் மாறணும், மனம்தான் மாறணும். ஆகவே உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா, உன்னுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா, மகிமை நிறைந்ததா இருக்குதா, சந்தோஷம் நிறைந்ததா இருக்குதா, சமாதானம் நிறைந்ததா இருக்குதா, செக் பண்ணி. ஆகவே நாளைக்கு நம்மளை பார்த்துக்க, உன்னுடைய ஆலயத்தை பார்த்துட்டு இந்த தேசமும் இந்த ஆலயமும் இந்த ஆலயம் இப்படி செய்தது என்ன, அந்த கேள்வி நம்ம கேட்கவே கூடாது. அந்த கேள்வி நம்மள கேட்கவே கூடாது. இது சொல்ல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். நம்ம பாக்கியவான் பட்டியல் இருக்கும். நம்ம எல்லாம் எந்த பட்டியல் இருக்கணும்? பாக்கியவான் பட்டியல் இருக்கணும். கர்த்தர் தாமே செய்தி ஆசீர்வதிப்பார்.